தினம் ஒரு தகவல். நிம்மதி. ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்துல ஒரு பொற்கொல்லன் வாழ்ந்து வந்தான். அவனோட வீட்டு முன்பகுதியில அவன் தொழில் செய்ய வேண்டிய கடை ஒன்று வைத்திருந்தான். தன் வாழ்க்கையை நடத்த காலை முதல் இரவு வரை அவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியிருந்தது. அந்த கடையில் அவன் தான் முதலாளி. அவன் வேர்வை சிந்தி உழைத்து கொண்டிருந்தான். கடையின் முன்னால ஒரு மேசையில் ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கும் சட்டி, அந்த சட்டியில் நீரை நிரப்பி வைத்திருந்தான். அதன் அருகே ஒரு நாற்காலியும் போட்டு வைத்திருந்தான். தனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் எழுந்து போயிட்டு அதன் முன்னால உக்கார்ந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து அந்த தேநீர் சட்டியில் இருந்த குளிர்ச்சியான நீரை குடித்து கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் இளைப்பாறுவான். அவன் மிகவும் அமைதியாக உணரும் தருணம்தான் அவை. எப்பப்போ களைப்பா இருக்கோ அப்பெல்லாம் அந்த சட்டியில் இருக்க தண்ணியை குடித்து இளைப்பாறுவான். பானையில் இருக்க தண்ணி எப்பவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும் மண்பாண்டத்தில். இப்போ தான் ஆர்வோலாம் வந்துடுச்சு. அப்போ அந்த காலத்தில் வெறும் சட்டியில் தான் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவனுடைய களைப்பு தெரியாமல் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பான். அவன் தொடர்ந்து வேலை செய்ய தேவையான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் தருணங்கள் தான் அந்த இளைப்பாறும் தருணம். அவன் வாழ்க்கையை இப்படி அமைதியாக சென்று கொண்டிருந்தது அவனுடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவன் அப்படி அந்த தேநீர் சட்டியிலிருந்து தண்ணீரை குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு வழிப்போக்கன் அந்த பொற்கொல்லனையே உற்று பார்த்தான். பொற்கொல்லன் அவனிடம் கேட்டான், என்னையா என்னையே உற்று பார்க்கிறீர்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு பொற்கொல்லன் அந்த வழிப்போக்கனை பார்த்து கேட்டான். இல்லை, உங்களின் தேநீர் சட்டியை பார்த்தேன், மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இந்த தேநீர் சட்டி. கொல்லன் சொன்னான், இந்த தேநீர் சட்டி மிகவும் பழமையானது. என் தந்தை இருக்கும் வரையில் இதில் தான் தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து குடிப்பார். அவருக்கு அவருடைய தாத்தா இந்த சட்டியை கொடுத்தார். அவர் வேலை செய்யும் போது இந்த சட்டியில தான் தண்ணீர் ஊற்றி குடிப்பார். அவருக்கு பின்ன எங்கள் அப்பா குடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தார். இதை நான் உபயோகித்து வருகிறேன். எங்களுடைய களைப்பும் தாகமும் ஏற்பட்டால் இதில் இருக்கும் தண்ணீரை குடித்து சற்று இளைப்பாறுவோம். எங்கள் தாத்தா இளைப்பாறினார், அடுத்தது அப்பாவை இளைப்பாறினார், அடுத்தது நான் இப்போ அந்த தண்ணீரை குடித்து இளைப்பாறுகிறேன். அதை நான் சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா அப்படின்னு அந்த வழிப்போக்கன் கேட்டான். இந்த பழைய சட்டியே ஆராய என்ன இருக்கிறது அப்படின்னு பொற்கொல்லன் அந்த வழிப்போக்கனிடம் கேட்டான். தேநீர் சட்டியை அந்த வழிப்போக்கன், கொஞ்சம் அதை கொடுங்க பார்க்கலாம், அதை நான் ஆராய்ந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டாப்பு. பொற்கொல்லனும் அந்த தேநீர் சட்டியை தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அந்த தேநீர் சட்டியை அந்த வழிப்போக்கனிடம் தந்தான். தேநீர் சட்டியை கையில் பிடித்து கொண்டு அதனை ரொம்ப மும்முரமாக கூர்மையாக ஆராய்ந்து பார்த்தான் அந்த வழிப்போக்கன். அந்த வழிப்போக்கன் சொன்னான், ஐயா, இந்த தேநீர் சட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு புராதன பொருள். இது
ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புராதன பொருள் அப்படின்னு அந்த வழிப்போக்கன் சொன்னான். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் வேளையில அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள்லாம், பக்கத்து கடைக்காரர்கள்லாம் அங்க கூடிட்டாங்க. அவர்கள ஒருத்தன் ஏளனமா சொன்னான், இந்த பழைய செட்டியை போய் இப்படி சொல்றீங்களே, இது பார்த்தா சாதாரணமானதான இருக்கு, இதை போயிட்டு இது என்ன புராதன பொருள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு வழிப்போக்கன் சொன்னா, இதற்கு முந்தைய மன்னர் பரம்பரையினர் இதை உபயோகித்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னாடி இவர் வச்சிருக்காரு இல்லையா பொற்கொள்ளன், இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி தாத்தான்னு அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தேநீர் செட்டியை மன்னர் பரம்பரையினர் வைத்திருந்தார்கள். அந்த மன்னர் பரம்பரையினர் காலத்துல இது போன்ற ஒரே மாதிரியான 3 தேநீர் சட்டிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டன. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. 2 தேநீர் சட்டிகள் மட்டும் இன்று அரசவையில் இருக்கிறது. 2 தான் இருக்குது, 1 காணோம். 3வது தொலைந்து போய்விட்டதாக கருதப்பட்டு வந்தது. இதை பார்த்த பின்புதான் இது இன்னமும் இருப்பது புரிந்தது. இந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பார்த்தால் இதன் அடியில் முந்தைய அரசகுல முத்திரை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்னு இந்த வழிபோக்கன் சொன்னான். இதை கேட்ட அனைவரும் ஒரே பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாருக்கும் பரபரப்பு ஏற்பட்டு உடனே என்ன பண்ணாங்க, கொல்லன் என்ன பண்ணா, அந்த சட்டியை நன்றாக கழுவி சுத்தம் செய்தான். பின் பார்த்தபோது வழிபோக்கன் சொன்னது போல அந்த சட்டியின் அடியில முந்தைய அரசகுல முத்திரை இருந்தது. இதுவரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட முத்திரை உள்ள பண்டங்களை பார்த்ததில்லை. வழிபோக்கன் கேட்டான், ஐயா, இந்த அபூர்வ சட்டியை நீங்கள் விற்க விரும்பினால் அதை நானே வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னா. இந்த சட்டி போய் என்ன விலை இருக்க போகுது, ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா 100 ரூபா தரப்போறா, இதுக்கு போயிட்டு இப்படி கேட்குறானே இந்த பொற்கொள்ளன்கிட்ட. இந்த பொற்கொள்ளன்னு நினச்சிக்கிட்டான் வழிபோக்கன், இந்த சட்டியை போய் கேட்குறானே அப்படின்னு. அதற்கு என்ன சொல்கிறான் அந்த வழிபோக்கன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது விலை கம்மி கிடையாது. நான் இந்த சட்டிக்காக 100 ரூபாய் இல்லை 100 பொற்காசுகள் தருகிறேன். 100 பொற்காசுகள் தர நான் தயாராக இருக்கிறேன்னு கொல்லன்கிட்ட சொல்கிறான். பொற்கொள்ளனுக்கு தன்னுடைய காதுகளையே நம்ப முடியவில்லை. அந்த காலத்தில் 100 பொற்காசுகள் என்பது மிகப்பெரிய செல்வம். ஒரு பொற்காசு இருந்தாவே ஒரு வருடம் ஓட்டலாம். 100 பொற்காசுல 100 வருடம் ஓட்டலாம். அவ்வளோ பெரிய செல்வம் பொற்கொள்ளன் தன் வாழ்நாளில் கடுமையாக உழைத்தாலும் அந்த அளவு செல்வத்தை சம்பாதிக்கவே முடியாது. உடனே பொற்கொள்ளனும் அந்த சட்டியை விற்கிறதுக்கு சம்மதிச்சான். 100 பொற்காசு வரப்போகுதே அப்படி. வழிபோக்கன் இன்னும் சில நாட்களில் பொற்காசுகளுடன் இந்த தேநீர் சட்டியை வாங்கி கொள்வதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். கூடியிருந்தவர்களுக்கும் அங்கு நடந்ததெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருவரும் தேநீர் சட்டியை கையில் எடுத்து பார்க்க விரும்பினார்கள். அந்த அரச முத்திரையை பார்ப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் அவர்கள். ஆனால் அந்த சட்டியின் மதிப்பை இப்போது உணர்ந்திருந்த கொல்லன் எல்லோரையும் எட்ட நின்றே பார்க்க சொன்னான். 100 பொற்காசு வரப்போத, தொட்டு பார்க்காதீங்க, தூரம் இருந்தே பாருங்கள். யாருன்னா தொட்டு பார்த்து உடைச்சிட்டிங்களா 100 பொற்காசு போயிடுமே. அதனால் எட்ட நின்றே பார்க்க சொன்னான். அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டது.
அந்த தேநீர் சட்டியை முன்பு போல வெளியில் வைக்க முடியவில்லை அவனால். மேசை, நாற்காலி, தேநீர் சட்டி மூன்றையும் என்ன பண்ணா, கடைக்கு வெளியே வச்சிருந்தான். அதை வீட்டுக்குள்ள எடுத்தாந்து வச்சுட்டான். வேலை முடிந்த பின்பு முன்பு போல நிம்மதியா வெளியே காற்றாட அமர்ந்து குளிர்ந்த நீரை அந்த சட்டியில் இருந்து குடிக்க முடியல அவனால. உள்ளே அமர்ந்து குடித்ததால் புழுக்கமாக இருந்தது. அந்த சட்டியை தூக்கி அப்படியே அதிலிருந்து தண்ணீரை குடிக்க முடியவில்லை அவனால். சட்டியை உயர தூக்கும் போது கை தவறி விழுந்து உடைந்து விடுமோன்ற பயம் வேற ஏற்பட்டது. அவனிடம் அந்த அபூர்வ சட்டி இருக்கும் செய்தி பரவி தினமும் நிறைய பேர் அந்த பார்க்க வந்தார்கள். அதற்கு அந்த வழிபோக்கன் என்ன விலை கேட்டான் என்பதையும் கொல்லன் வாய் வழியாக அறிந்து கொள்ள பலரும் ஆசைப்பட்டார்கள். வழிபோக்கன் வந்தானப்பா, இந்த மாதிரி இந்த அரச முத்திரை போட்ட சட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னானே, அந்த சட்டியை எவ்வளோ விலைக்கு வாங்கினேன்னு சொன்னான். இவனும் பொற்கொள்ளணும்னு சொன்னான், 100 பொற்காசுகள் கொடுத்து வாங்கிறதா சொன்னான் அப்படின்னு சொல்லவே, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரம்பா நீ அப்படின்னு பல பேர் அவனை புகழ்ந்தார்கள், சில பேர் வியந்தார்கள். இப்படி அவனுடைய தேநீர் சட்டி பிரபலமடைந்தது. இன்னொரு பயமும் கொல்லனை ஆட்கொண்டது. யாராவது இதை திருடி கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வதுன்னு ஒரு பயம் அவனுக்கு ஏற்பட்டது. பகல் முழுவதும் எப்போதும் அதன் மேலேயே, அந்த சட்டி மேலேயே ஒரு கண்ணு வைத்திருந்தான், யாருன்னா தூக்கிட்டு போய் போகிறாங்களேன்ட்டு. வேலையும் ஓடலை. அவனுடைய வழக்கமான வேலைகள் எதுவும் சரியாகவே நடக்கலை. இரவும் திருட்டு பயம் காரணமாக அவனால் நிம்மதியாக தூங்க முடியலை. இப்படியே நாட்கள் சென்றன. சில நாட்களில் வருவதாக சொன்ன வழிபோக்கன் 3 மாத காலமாகியும் வரவில்லை. அவனால் ஆட்களோ அந்த தேநீர் சட்டியை பார்க்க வந்த வண்ணமே இருந்தார்கள். அவனிடம் அது பற்றி கேட்ட வண்ணம் இருந்தார்கள். ஒரு நாள் வெளியூர்களில் இருந்து ஆட்கள் அதனை பார்க்க வந்து விட்டார்கள். அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அக்கத்து பக்கத்து ஊரில் இருக்க ஆட்களும் அந்த தேநீர் சட்டியை பார்க்க வந்து விட்டார்கள். அவனிடம் நீ உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலிதான்பா அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்தார்கள். அவனும் பொறுக்க முடியாமல் சொன்னான், உண்மையில் நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஒரு காலத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தபடி நிம்மதியாக நான் இருந்தேன். இந்த 3 மாத காலமாக இந்த தேநீர் சட்டி என் நிம்மதியை குலைத்து விட்டது. பகலில் நிம்மதியாக வெளியே உட்கார்ந்து இதில் தண்ணீரை குடிக்க முடியவில்லை, ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. ஒரு கணம் கூட என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியவில்லை. இதை யாராவது திருடி சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் இரவிலும் என்னால் தூங்க முடியவில்லை. அவர்கள் சொன்னாங்க, அப்படி சொல்ல வேண்டாம், அந்த வழிபோக்கன் கண்டிப்பாக வருவான். அதை விற்று 100 பொற்காசுகளோடு நீ நிம்மதியாக இருக்கலாம். அவன் சொன்னான், இத்தனை நாட்கள் வராதவன் இனி வருவானா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இப்போது 100 பொற்காசுகள் தேவையில்லை. என் பழைய நிம்மதியான வாழ்க்கை திரும்ப கிடைத்தால் போதும். அதற்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் அவனை தடுப்பதற்குள் என்ன பண்ணா, அந்த சட்டியை ஒரு சுத்தியால் ஒரே போடாக போட்டு உடைத்தான் கொல்லன். அந்த தேநீர் சட்டி பல துண்டுகளாக சிதறியது. மற்றவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். கொல்லனோ மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான். கொல்லன் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை எளிமையானதாக இருந்தது. அவனுக்கு கிடைத்த வருமானமும் அவன் வாழ்க்கை நடந்த போதுமானதாக இருந்தது. அவனுக்கு பெரிய கவலைகளோ பயமோ இருக்கவில்லை. ஆனால்
அந்த தேநீர் சட்டி மிக அதிக விலையுடையது என்று ஊரார் அறிந்தவுடன் எல்லாமே அவனுக்கு தலைகீழாக மாறிவிட்டது. அவன் அது திருட்டு போய்விடுமோ என்ற பயத்தை உணர்ந்தான். பழைய வாழ்க்கையின் கவலையற்ற நிலைமையை இழந்தான். அவனுக்காக அவனை மதிப்பது போய் அந்த தேநீர் சட்டிக்காக அவனை மனிதர்கள் மதித்தார்கள். மற்றவர்கள் அவனை விட தேநீர் சட்டி மிகவும் மதிக்கத்தக்கது என்ற விஷயமாக மாறிவிட்டது. எல்லோரும் அவனை அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவன் மட்டுமே உள்ளுக்குள் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டான். செல்வமும் புகழும் இப்படித்தான். அதிகரிக்கும் போது அதனுடன் கூடவே பிரச்சனைகளும் வரும். மனிதனை விட அதிகமாக அவனுடைய செல்வம் புகழும் முக்கியத்துவம் பெற்றுவிடுமானால் அவனால் உண்மையான நிம்மதியாக காணவே முடியாது. உண்மையான நிம்மதியை அந்த மனிதன் காண முடியாது. எப்படி பாதுகாப்பது என்ற கவலையும் சேர்ந்தே இருக்கும். அவை அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்துவிடும். அவன் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க ஆரம்பித்துவிடும் அந்த பணம். இந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்தால் ஒழிய ஒருவன் நிம்மதியாக வாழ முடியாது என்பதைத்தான் கொல்லன் தேநீர் சட்டியை உடைத்த பின் பெற்ற நிம்மதி மூலமாக நாம் உணரலாம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த வரத்தை வச்சுட்டு உழைப்பே உயர்வு தருன்னு சொல்லிட்டு உழைப்பால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். நீ உழைச்சி வீடு கட்டலாம், உழைச்சி ஒரு பொருள் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், இல்லை வீடு மனை வாங்கலாம், ஒரு பெரிய பில்டிங் கட்டலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். அதாவது உழைப்பால் முன்னுக்கு வரணும். அதை விட்டுட்டு தாத்தா சொத்து இருக்குது, அப்பா சொத்து இருக்குது, அதை உக்காந்தே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா முடியாது. தாத்தா சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு விற்றுட்டோன்னு வச்சுக்க, இன்றைக்கி ஒரு 1,00,000 ரூபா போகுதுன்னா விற்றுட்டோம்னா நாளைக்கு அது 10,00,000 ரூபா போகும். ஒரு நாளில் அது 50 லட்சம் போகும், 1 கோடி போகும். இன்றைக்கி அது விற்றுட்டோம்னா நாளைக்கு கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டே நம்ம பார்த்துக்கிட்டே பெரிய ஆளாக ஆகலாம். நம்ம உழைப்பு தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு வரும். இன்னொருத்தர் அதாவது நம்ம தான் அது. அந்த சொத்து வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு மதிப்பு. விற்றுட்டோம்னா அது ஒரு மாதம் வரும், இல்லைன்னா 10 நாள் வரும், இல்லைன்னா ஒரு 6 மாதம்னு இல்லை ஒரு 6 மாதம் கூட வரட்டுமே வரும். அதுக்கு மேலே அது வராது. உழைத்தால்தான் நிம்மதி. வேர்வை சிந்தி உழைக்கணும். அதில் கிடைக்கிற வருமானத்தில் நம்ம நிம்மதியாக வாழலாம். அதை விட்டுட்டு இருக்கிறத விற்று பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் நிம்மதி பறி போயிடும். அதை உணர்த்துவது தான் இந்த கதை. நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உழைத்து முன்னேறுவோம். மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.